ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் செல்வம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமேசானில் ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க எம்ஐ பிராண்டில் புதுசாக பவர் பேங்க் போட்டிருக்காங்க. அது எப்படின்னா அழகாக குட்டியாக இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது. வாங்க அதோட ஃபுல் ரிவ்யூ கொடுக்க பார்க்கலாம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது இதுக்கு தான் மேட்ச் ஆகும். ஃபுல் ரிவ்யூ கொடுக்க பாருங்கள். அதாவது மற்ற 10,000 mAh பேட்ரி கொண்ட பவர் பேங்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் 25% ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் நான் சொல்லுவேன். ஆமாங்க, ஷியோமி பவர் பேங்க்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பவர் பேங்காக தான் இது இருக்குது. அப்புறம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் சார்ஜிங் போர்ட்டு வந்து 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் கேபிள் அந்த கேபிளோ இந்த கேபிளும் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். நீங்கள் இந்த ரெண்டில் எந்த கேபிள்னாலும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இது இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜானது. அதுக்கப்புறம் அவுட்புட் ஸ்லாட்டை பார்த்தீங்கன்னா, இதில் 3 அவுட்புட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 யூஎஸ்பி போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி, இன்னொன்று டைப் சி டு டைப் சி கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி. இது உண்மையாக வேறு லெவல் தான். இப்போ உள்ள காலத்தில் இது கொஞ்சம் நல்ல பெட்டரான ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். இதோட சைஸை பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கெட் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை உள்ளங்கையில் வச்சு அடைக்கலாம். அவ்வளோ குட்டியான பவர் பேங்காக இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாக பேண்ட்டு பேக்கெட்டில் ஷர்ட் பேக்கெட்டில் போட்டு நீங்கள் எங்கேனாலும் போய்க்கலாம். அப்புறம் இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, அவுட்டர் லேயர் வந்து மேட் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. மேட் பிளாக் ஆன்டி ஸ்கிட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால்